எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது உமையில. நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால. நீ சிந்தின கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆல. ஹே எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது உமையில. நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால. நீ சிந்தின கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்தாண்டா ஆல. கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத கூவாதப்பா. வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா. என்னப்பா நான் கையெட்ட உண்டாச்சி உலகம். ஏய் எத்தே என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு. எடுக்க தானமா செய்யும். ஏன் எதுக்கு? நானும் என் தங்கச்சி ஒன்னா சேர்ந்து டூர் போக போறோம்ல, அதனால ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். ஏத்தே டூர் போக போறீங்களா? உங்ககிட்ட நான் நேத்து என்ன சொன்னேன்? டூர்ல போக வேண்டாம்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டீங்களோ? அதெல்லாம் கேட்க முடியாது. என்னதே நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க மகன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்கோ, நான் இங்க இருந்தா தானே. என்ன 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நான் டூருக்கு கிளம்பி போறேன். நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. விளையாடாதுங்க தே. டூர் சுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வயசு பிள்ளைன்னு நினைப்போ? வயசாகுதுல. என்ன வயசாயிட்டு அப்படி? நான் இன்னும் சிறு பிள்ளைதான். சிறு பிள்ளையா? நம்ம வீட்டுல யாருமே சின்ன பிள்ளையே கிடையாது. வேணும்னா வந்திருக்காளே ரூபி, அவளை வேணா சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கலாம். ஏன் தேவடி பண்றிய? ஏன் எங்க மானத்தை வாங்குறிய? இப்ப நான் அப்படி என்ன உன் மானத்தை வாங்கிட்டேன்? டூருக்கு எதுக்கிட்டே போறிய? சரோஜா வர இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுல இருங்க ஒழுங்க. நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. உனக்கு வேணா வயசாயிருக்கலாம், எனக்கு இன்னும் வயசு ஆகல. நீ வேணா முட்டி சட்ட மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து கடை. நானும் அப்படியே இருக்கணும்னு நீ நினைக்க கூடாது. நான் டூருக்கு போயிட்டு வரேன். ரூபி கண்ணா வாடா வா. பாட்டி டூருக்கு போயிட்டு வரேன்டா. சரி பாட்டி. டூர்ல இருந்து வரும்போது உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வந்துட்டு வரேன்டா. அட நீயும் உன் மாமியாரும் சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு சமத்து பிள்ளையா எடுக்கணும், சரியா? எத்தே நான் போயிட்டு வரேன் முதா. துணி எடுக்க உள்ளதானே போனா, ரூம்குள்ள போட்டு கதை சாத்தியே இருங்க. நான் எதுக்கு உள்ள போறேன்? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வாசல்ல வச்சாச்சு. சொல்லிட்டு போலான்னா வெயிட் பண்ணிட்டு கிடந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்டா. நான் போயிட்டு வரேன். எத்தே போவாதீங்க தே. போகும்போதே ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி போவாத வராதன்னுலாம் சொல்லக்கூடாது. நான் போயிட்டு வரேன். ரூபி கண்ணா உன் மாமியார பாத்துக்கோடா. சரி பாட்டி. நான் போயிட்டு வரேம்மா. சரி பாட்டி. அமுதா பாய். உங்க மகன் வரட்டு சொல்லி கொடுக்கேன். சொல்லிக்கோ, நான் சென்று வருகிறேன். வயசாயிட்டு என்ன சின்ன பிள்ளை புத்தியோடயே தெரியாவ. என்ன சொல்றதுன்னே தெரியல இவியல. விடுங்கத்த, பாட்டி ஆசைப்படுறாங்க, போயிட்டு வரட்டும். இந்த வயசான காலத்துல என்ன ஆசை? நானே இந்த மாதிரி டூர் போனோம்னா ஆசைப்பட மாட்டேன், எங்க அக்கா ஆசைப்பட மாட்டா. எங்களை விட வயசானவிய இந்த வயசான காலத்துல இது என்ன ஆசை? இதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத. அவிய செய்யறது தப்பு. சரித்த. உள்ள போ. சரித்த. இன்னைக்கு இவிய மகன் வரட்டும், சொல்லி கொடுக்கேன். அப்பதான் இப்படி ஓட மாட்டாவ. தங்கச்சி தங்கச்சிமா, தங்கச்சி செல்லம். எக்கா என்னது இது? காலக்குரியல தங்கச்சிமா, அக்கா அழகா இருக்கேனாடா. எக்கா என் கண்ணே பட்டுரும் போல இருக்க. எக்கா என்ன திஷ்டி இருக்கு உங்களுக்கு? தங்கச்சிமா, அதான் நீ டிஸ்டி உடைச்சிட்டியடா, எல்லாம் சரியா போயிடும். சரிங்கக்கா. என்னக்கா இப்பயே கிளம்பி வந்துட்டீங்களோ? ஆமாண்டா தங்கச்சிமா, நீ என்ன ரெடி ஆகலையா? ரேடியா தாங்க இருக்கேன். இருங்க கிளவனாத்த சொல்லிட்டு பையன் மட்டும் தூக்கிட்டு வரேன். சரிடா தங்கச்சிமா. இந்த தடவை போற இந்த டூரை நம்ம வாழ்நாள்ல மறக்கவே கூடாது. அந்த மாதிரி சூப்பரா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு வரணும். சரிங்கக்கா. ஏங்க ஏங்க மாமா குர்சி மரியா, நீ டூருக்கு போயே ஆகணுமா? ஏன் நான் இல்லாம உங்களால இருக்க முடியாதாக்கும்? அப்படி இல்ல, என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம்ல. நீங்க இன்னைக்கு போனா நாளைக்கு வரணும்னு சொல்லுவீங்க. சின்ன பிள்ளைகளோட நாங்களே போறோம், ஒரு வாரமாவது டூர் அடிச்சிட்டு வரலான்னு பாக்கோம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஓடி வர முடியுமா உங்களுக்காக? வீட்டிலே கடங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. இல்லனா உங்க மருமகளை போன் போட்டு வர வைங்க. ஒரு வாரம் நாங்க சுத்தி பார்த்துட்டு தான் வருவோம். குழந்தனாரே, உங்க மனைவியை பிரியறதுக்கு உங்களுக்கு மனசு வருத்தமா தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும்.
கவலைப்படாதுங்க, அவளை நான் நல்லா பாத்துக்கிடுவேன். ஆ சரிங்க மைனி. குருசி மாதிரியா இந்த பையி சந்தோஷமா போயிட்டு வா. நீ ஆசைப்பட்டுட்டா அனுப்பி வைக்காம இருந்தா வருத்தப்படுவா, சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆசைப்பட்டேன் அனுப்பி விட்டியலாம், ஆசைப்பட்டேன் அனுப்பி விட்டியலாம்பா. அதனால தான் அனுப்பி வைக்கேன். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சீக்கிரமான எப்போ? நாளைக்கு வந்துடட்டுமா? இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கே வந்தாலும் சந்தோஷம்தான். கிழவனாருக்கு லொல்லு ஜாஸ்தி தான். ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன். நான் இல்லைன்னு கூத்து அடிச்சிடாதங்க சொல்லிவிட்டேன். ஒழுங்கா இருங்க. ஆ சரி குருசிமா. வாட்டல்ல போய் அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுருங்க. நான் இல்லைங்கிறதுக்காக சாப்பிடாம இருந்துடாதங்க. ஆ சரிம்மா. போயிட்டு வரட்டுமா? ஆ சரி போயிட்டு வா. எக்கா வாங்க கிளம்புவோம். தங்கச்சிம்மா, இந்தாடா இந்த கண்ணாடியை உனக்காக தான் கொண்டு வந்தேன், நீயும் போட்டுக்கோ. ஆ தேங்க்ஸுக்கா. தங்கச்சிம்மா, நம்மளுக்குள்ள அதெல்லாம் எதுக்குதாம்மா? எக்கா கண்ணாடி ஒரே மாதிரி இருக்கு, எங்க வாங்குனீங்க? நான் எங்க வாங்கினேன், என்னோட பேரன் இருக்கான்ல, அவன் தான் இந்த மாதிரி விதவிதமான கண்ணாடி எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதுல 2 ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். எக்கா உங்க பேர ஒண்ணும் சொல்ல மாட்டானா? அவன் என்ன சொல்றது, முளைச்சி இன்னும் 3 இலை விடல, அவன் என்னைய சொல்லிடுவானா? நான் அந்த வீட்டுல எதுனாலும் எடுப்பே வைப்பேன், எல்லாம் என் உரிமை. என் மகன் ஆசீர்வாதம் இருக்கான்ல, அவன் எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட்டு. அதனால என் பேரனா இருந்தாலும் சரி, என் மருமவளா இருந்தாலும் சரி, ஒன்னும் என்னையும் சொல்ல முடியாது. எக்கா உங்க மர்ம ஒண்ணுமே சொல்லலையா? அதையும் கேக்குறா. போகக்கூடாது போகக்கூடாதுன்னு பையட்டி பிடிக்கதான் செஞ்சா. நான் போயே தீருவேன்னு ஓடி வந்துட்டேம்மா. அதானே பார்த்தேன், உங்க மர்ம விட மாட்டான்னு நினைச்சேன். அதே மாதிரி இருந்திருக்காள. அவ விட மாட்டேன்னு தான் சொல்லுவா, ஆனாலும் நான் ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி வந்துடுவேன். ஏக்கா அந்த ரூபி வில்லையும் சுவாசப்பையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல டூருக்கு. தங்கச்சிம்மா, சரோஜா நம்மள கூட்டிட்டு போறதுக்கே வருத்தப்படியா? கார்ல இடம் காணாதுன்னு சொல்லியா? இதுல அவியல் வேலை வேற கூப்பிட்டா இடமே இருக்காது, உங்களையும் சேர்த்துக்கிட மாட்டேன்னு சொல்லிடுவா. அதனாலதாம்மா நான் யாரையுமே கூப்பிடல. ரூபி பிள்ளைய கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பா, ஆனா கார்ல இடம் இல்லல்ல, அதனாலதான் கூப்பிடல. சரிங்கக்கா வாங்க போய் முதல்ல கார்ல ஏறுவோம். இடம் இல்லைன்னு விட்டுட்டு போயிட போறாவே. சரிம்மா, முதல்ல சரோஜாட்ட போய் சொல்லிட்டு அப்படியே கார்ல ஏறிடலாம் வா. ஆ சரிங்கக்கா. வானரு ஏலா வானரு. என்னது இது பாட்டி, 2 பேரும் ஒண்ணா போய் கண் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்களோ? ஏலா வானரு, எங்களை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது. வேற கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிய? சரோஜா இது ஸ்டைலுமா? ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைலு தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மயிலு நானுதான். பிகருதா, இது சூப்பர் பிகருதா. இந்த பிகருக்கு ஏத்த மயிலு நானுதான். என்ன டச்சுமி? போத ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கலப்பை ஏத்திட்டு வந்திருக்கிய, ரொம்ப ஸ்டைலா தான் இருக்கு. ஏல வானரு, எங்க அளவுக்கு இந்த வயசுல யாராவது இவ்வளவு ஸ்டைலா இருப்பாவளா சொல்லு? இருக்க முடியாது பாட்டி, உங்கள மாதிரி நீங்க மட்டும்தான். சரிம்மா, நாங்க புறப்பட்டு வந்துட்டோம். கார்ல போய் ஏறிக்கிடட்டுமா? பாட்டி இடம் பத்தாது, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, 2 பேரும் வேணா பஸ்ல வாங்க. அதெல்லாம் முடியாது, பஸ் ஏறி இறங்கிட்டு எல்லாம் கிடக்க முடியாது. நாங்க உங்க கூட கார்லயே வந்துடுவோம். ஒரு ஓரமா கொஞ்சோண்டு இடம் கிடைச்சா போதும். ஆமால வானரு, நாங்க என்ன தடியாவா இருக்கோம்? எள்ளு போல ஒரு சீட்ல வாரமா இடம் தந்தா கூட போதும். அக்காவை நானும் அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கிடுவோம். அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, டிக்கியே திறந்து விடு. அதுக்குள்ள வேணா ஏறி உட்கார்ந்துக்கிட்டே திறந்து விட்டுக்கிட்டு. ஆமா, திறந்து விட்டுட்டு உட்காரிய, திறந்து விட்டுட்டு. ஏற்கனவே அங்க சாப்பாடுலாம் வச்சு நிறைச்சாச்சு, நீங்க டிக்கிக்கு மேலதான் உட்காரணும். சேர்ல சொத்தோல சீட்டுல இடம் தாங்க உட்கார்ந்துக்கிடியா? சரோஜா இல்லைன்னா சொல்லுமா, சீட்டுக்கு அடியில படுத்துக்கிடியோ? சோ கடவுளே, இது என்ன ட்ரெயினா? சீட்டு கடியில போய் படுக்கக்கு விட்டா டயர் கடியில போய் படுப்பிய? அது எப்படி படுக்க முடியும்? டயர் கடியில படுக்கிறதுக்கு நாங்க என்ன எலுமிச்ச பழமா? தங்கச்சி வாடா போய் ஏறலாம், டிரைவர் சீட்டுல போய் உட்காருவோம். என்னது டிரைவர் சீட்லயா? டிரைவர் எப்படின்னா உங்க மண்டை மேல உட்காருவாரு? சரோஜா, டிரைவர் நம்ம தம்பி சேகர் தானம்மா, அவனை நாங்க மடியில தூக்கி வச்சுக்கிடியோம். என்னது மடியிலையா? பாட்டி மடியில கேட்க என் தம்பி என்ன பச்சை பிள்ளையா? ஏன் பாட்டி இப்படி இருக்கிய? இல்லம்மா, நீ தானே இடம் காணாதுன்னு சொன்னா. டிரைவர் சீட்டுக்கு யாரும் போட்டி போட போறது இல்ல, டிரைவர் மட்டும்தான். அதான் நான் மடியில தூக்கி வச்சுட்டு ஓட்ட வச்சிடலாமேன்னு பார்த்தேன். ஷோ கடவுளே, அவன் வயசு பையன் பாட்டி, என்னமோ பச்சை பிள்ளை உட்கார வைப்பேன் மாதிரியே சொல்லிட்டு இருக்கிய. சரிம்மா, அப்ப நாங்க எங்க தான் உட்காடுறது? காருக்கு மேலே ஏறிக்கிடட்டுமா?
ஏக்கா அதான் சரி காருக்கு மேலேயே ஏறிடுவோம் வாங்க. நல்ல குளு குளுன்னு காத்து வரும். ஆமா காத்து வர காத்து நல்லா பறந்துருவே ரெண்டு பேரும். காருக்கு மேலே ஏறி உட்கார்ந்தா எங்கனையாவது விழுந்து கிடப்பியே. வேற உங்களை பார்க்க எங்களுக்கு நேரம் சரி வர எங்க இருந்து டூர் போறது. போய் காருக்குள்ள எங்கனையா ஒரு வாரமா உட்காருங்க போங்க. சரோஜா உன் மாமியார் உன் புருஷெல்லாம் வரதா சொன்னியம்மா. வருவாங்க அவியல வேணும் உங்க மடியில வச்சிருங்க. சரிம்மா. இன்னைக்கு டூர் விளங்குன மாதிரி தான். சரோஜா அது நம்ம எப்படியாவது போய்கிடலாமா? சீட்டு மேல உட்கார்ந்தாலும் சரி, நம்ம உட்கார்ந்துட்டு சீட்டை மேல உட்கார வச்சாலும் சரி. சீட்டெல்லாம் கழட்டிட்டு டாப்ல போட்டுட்டு நம்ம உள்ள போய் உட்கார்ந்தாலும் சரி. எப்படியோ நம்ம போற இடத்துக்கு அதெல்லாம் போய் சேர்ந்துருவோமா? ஆனா போற வழியில சாப்பிடுறதுக்கு என்னமா செஞ்சு வச்சிருக்கா? எனக்கு வண்டியில ஏறின உடனே பசி எடுக்கும். ஏக்கா எனக்கு காருக்குள்ள ஏறின உடனே வாயால எடுக்கும். என்னது வாயால எடுக்குமா? ஆமால வானரு, ஏசி காருக்குள்ள போய் உட்கார்ந்தா கொஞ்சம் கொமட்டிட்டு வரோம். நல்ல சன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டா ஒன்னும் செய்யாது. இந்த அடிக்கிற வெயிலுக்கு திறந்து விட்டா எப்படி இருக்கு? ஒரே சோதனையா தான் இருக்கு போங்க. தங்கச்சி மக்கு ஒத்துக்கிடலன்னா நாங்க வேணா டாப்ல ஏறிடட்டுமாடா? டாப்ல ஏறி உட்கார்ந்து காரை சோலி முடிக்கிறதுல இருங்க ரெண்டு பேரும். போங்க போய் காருக்குள்ள உட்காருங்க, அதுக்கு பிறகு பாத்துக்கிடுவோம். சரிம்மா. சாப்பிடுறதுக்கு என்ன எடுத்துட்டு வரா? எங்க அம்மா நிறைய தான் செஞ்சு வச்சிருக்கா, எடுத்துட்டு வரேன் போய் உட்காருங்க. மொத்தத்துல இன்னைக்கு டூர் போன மாதிரி இல்ல, வாந்தியில பியாதியில போன மாதிரி தான் இருக்கும். தங்கச்சிமா வாடா போலாம். சரிங்கக்கா. ஏ அம்மம்மா, நான் மட்டும் எந்த ஊருக்கு தனியா பேர முடியாது. ஒரு ஊரே கூட்டினாதான் போய் சேர முடியும். நானா போதும், என் மேல எல்லாருக்கும் அவ்வளவு பாசம். இல்ல தம்பி சேகரி, ரெண்டு பாட்டியில வந்தவள காருக்குள்ள உட்கார வச்சுட்டு வரக்கூடாதா? கார்ல தானே ஏறுவாவே, காருக்கு மேல ஏறியாவல டிக்கிக்குள்ள போய் ஏறியாவல தெரியல, அதான் சொன்னேன். ஏல அம்மா தந்த எல்லா பையன் கொண்டு போய் ஏத்திட்டியா டிக்கிக்குள்ள? சரி என்னதுல ஏல யாருக்குனே டிக்கி நச்சாச்சி, அந்த மீனையும் கருவாட்டையும் கொண்டு எங்க ஏத்துறது? அதத்தான் நானும் சொன்னேன், ரெண்டு பேரும் கொண்டு எங்க ஏத்துறது? நம்மளுக்கே இடம் பத்துமா பத்தாத தெரியல. இதுல பாட்டி வேற ரெண்டு பேர் வந்தாச்சு. என்ன என் மாமியாரு என் புருஷன் எல்லாரும் வருவாவ. எப்படிதான் உட்காரன்னு நானே யோசிச்சிருக்கேன். நீ கண்மணி கழுதமணின்னு சொல்லிட்டு திரி. விட்டா நீ டவுசர் பாக்கெட்ல கூட உட்கார வைப்பாளே. இங்க பாத்து தம்பி சேகரி, இதுக்கு மேல அங்க யாரும் ஏத்த முடியாது. நம்மளுக்கு மட்டும் தான் அங்க இடம் இருக்கு, நம்ம தான் போறோம். போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஏறியேன். சரி கூட்டிட்டு வர நீ போ. இவனுக்கு அந்த கண்ணுமணி கருப்பாம்பூச்சி எல்லாம் கூட்டிட்டு போயெல்லாம் போக முடியாது. நானே இதுவளுக்கு தெரியாம எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் என்னடா அந்த பூனை மடிக்கல கட்டிட்டு போலான்னு ஆசைப்படியா? இதுக்கு மேலேயாவது எந்த தொலை வந்து சேராம டூருக்கு போயிட்டு வரணும். தங்கச்சி அண்ணன் இங்க தாமா இருக்கு. என்ன விஷயம்? ஒரு வாரத்துக்கு என்னால மீன் கொண்டு வர முடியாது, அத சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா சொல்ற தங்கச்சி? ஒரு வாரத்துக்கு மீன் கிடையாதா? ஏம்மா என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அண்ணே வேணா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போட்டுமா? வேண்டானே, உடம்புல நல்லாதான் இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போறோனே, அதான் ஒரு வாரத்துக்கு மீன் வராதுன்னு சொன்னேன். என்னம்மா சொல்ற தங்கச்சி? ஒரு வாரத்துக்கு டூரா? அப்படி எந்த ஊருக்கு போறீங்க? ஊட்டி கொடைக்கானலுக்கு. என்னம்மா தங்கச்சி இங்க அடிக்கிற வெயில் தாங்க முடியலையா? திடுதிப்புன்னு ஊட்டி கொடைக்கானல் கிளம்புறீங்க? அது ஒண்ணு இல்லனே, வானர் வீட்ல எல்லாரும் டூருக்கு போறாங்க. அத பார்த்தோனே எங்களுக்கு ஆசை வந்துட்டா நாங்களும் போறோம். அப்படியா? ஓனர் டூருக்கு போறாங்களா? எனக்கு இந்த விஷயமே தெரியாதே. என்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல. ஆமானே, வானர் வீட்ல எல்லாரும் டூருக்கு போறாங்க. நாங்களும் அப்படியே போறோம். தங்கச்சிமா எனக்கும் ஆசையா இருக்குது. நானும் உங்க கூட சேர்ந்து டூருக்கு வரலாமா? நாங்க பஸ்ல தானே டிக்கெட் போட்டுருக்கோம். ஓனர் எப்படி போறாங்க?